என்ன இதுல நீங்க பார்த்திருப்பீங்க, ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க தொடர்ச்சியா. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதுல? வணக்கம் கார்த்திக் சார். எனக்கு முக்கியமான ஒரு கான்ஸ்டன்டன் ஐயா சொன்ன ஒரு முதல் கூட்டுல ஒரு இது சொன்னார். அவரு எங்கே இந்த டேட்டா கொடுத்தாருன்னு தெரியல. பிரைம் மினிஸ்டர் மோடி முன்பு இருந்த அரசாங்கம் கொடுத்ததை விட நாங்க 3 மடங்கு ஜாஸ்தியா கொடுத்துருக்கோம், தரவுகள் கொடுங்கன்னு கேட்டாரு. ஆக்சுவலா தரவுகள் சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல இருக்கு, தமிழகத்தோட நிதிநிலை அறிக்கையிலும் இருக்கு. அதாவது நான் இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த டேட்டா அனுப்புறேன், கான்ஸ்டன்டைன் ஐயா அவர்கள் ஷேர் பண்றேன், அவங்க பார்த்துக்கலாம். மார்ச் 14 2014 முடிந்த நிதியாண்டுல நம்ம தமிழகத்திற்கு வந்த மொத்த தொகை 24,975 கோடி ரூபாய். அதாவது 15,000 கோடி ரூபாய் சென்ட்ரல் டாக்ஸ் டெவல்யூஷன் மூலமாக வந்தது. சப்சிடியில ஒரு 9,000 கோடி. 24,975. அது மார்ச் 2023 அந்த முடிந்த நிதியாண்டிற்குள்ளே போன வாட்டி அதுல நமக்கு வந்த பணம் 78,479 கோடி ரூபாய். இது சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிறது, நம்மளோட தமிழக நிதிநிலை அறிக்கையிலும் இருக்கு. அதாவது 38,000 கோடி ரூபாய் சென்ட்ரல் டாக்ஸ்ல வந்திருக்கு, சப்சிடி ஒரு 39,000 கோடி. இதுதான் 25,000 கோடி எப்படி 75,000 கோடியா ஆனதுன்றதுக்கு டேட்டா புள்ளி விவரம் வருஷம் இருக்கு. இதுதான் 3 மடங்கு விரிவாக வந்திருக்குன்னு சொல்றாங்க அவங்க. ஸோ இந்த டேட்டா அப்சல்யூட்லி ஃபைன், ஆடிட்டட் டேட்டா கான்ஸ்டன்ட் ஐயாக்கு நான் ஷேர் பண்றேன். ஒன்னு. ரெண்டாவது இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம், அந்த 450 கோடி ரூபாய் முதல்ல கொடுத்தாங்க, திருப்பி 450 கோடி கொடுத்தாங்க, இது நம்மளோட உரிமை தொகை தானே. நம்மளோட உரிமை தொகையாக இருந்தாலும் டிசாஸ்டர்னு ஏதாவது வந்தாதான் நம்மளால செலவு பண்ண முடியும். அந்த 900 crore rupees நமக்கு எதுவும் ஒரு கடவுள் புண்ணியத்தை எதுவுமே வரல வச்சுக்கோங்களேன், நம்மளால செலவு பண்ணவே முடியாது. அது ஓப்பனிங் பேலன்ஸ்ல அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதோட ரிலீஃப்காக தான் அந்த 900 crores யூஸ் பண்ண முடியும். இது தெல்ல தெளிவாக 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல இந்த டிசாஸ்டர் ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு வழிமுறை இருக்கு. ஒன்லி ஃபார் ரிலீஃப்க்கு தான் யூஸ் பண்ண முடியும் இதை. ஸோ நமக்கு டிசாஸ்டர் வரல வச்சுக்கோங்க, நம்ம இந்த 6,000 ரூபாய் கொடுக்கவே முடியாது, அதுல இருந்து நம்ம தனியா வச்சுக்கணும். அடுத்த வருஷம் டிசாஸ்டர் வரும்போது இது கூட்டு தொகையாக போய் அங்க உட்காரும், அப்படிதான் வருமே தவிர மற்றபடி இந்த 900 crores நம்ம யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு, நம்ம நிவாரண தொகை கேட்கிறோம் பாத்தீங்களா. இப்ப சப்போஸ் நான் தியரிட்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நடந்த திருச்சி மாநாட்டுல ஐயா மோடி அவர்கள் 2,000 கோடி ரூபாய் நான் தமிழகத்துக்கு வழங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவோம், சர்வாதிகாரமாக முடிவெடுத்து விட்டார். நாங்க 20,000 கோடி கேட்டா அவர் 2,000 கோடி கொடுக்குறாரு, அவர் யாரு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அவர் யாரு, நாங்க கொடுத்த 20,000 கோடி ஆடிட் பண்ணி 20,000 கோடியில கொடுக்கணும் அப்படின்னு வருவோம். நம்ம எதை கொடுத்தாலும் அதுல ஒரு நம்ம குற்றத்தை கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. எதை கொடுத்தாலும்ங்கிறது அடுத்தது இல்ல கொடுத்ததற்கான இப்ப 900 crores கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அதுக்குண்டான வவுச்சர்ஸ் கொடுத்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். புரோட்டோகால் கார்த்திகை செல்வன் சார், அதெல்லாம் யாருமே மறுக்கல சார். ஆனா ஒரு பெரிய இடர்பாடுகள் வரும்போது புரோட்டோகாலுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க அனலைஸ் பண்ணி பண்றதும் நடந்திருக்கு கடந்த காலங்கள்ல. அது நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, புரோட்டோகால்ல இருக்கக்கூடிய அம்சங்கள் தானே. நீங்க இவங்க 20,000 கோடி கேட்கிறப்ப 1,000 கோடி ரூபாயை கொடுத்துட்டு இது முன் தொகைப்பா, இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிங்க, நாங்க ஆய்வு பண்றோம் அதுக்கப்புறம் கொடுக்குறோம்னு கூட சொல்லலாமே. அதுவே வரலன்னா 2,000 கோடி கொடுக்க சொல்லுங்க, நான் சிஎம் கிட்ட சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிடுறேன், ஒரு பிரச்சனையும் கொஞ்சம் பேச விட்டுருங்க. தூரத்துல இருக்கிறதுனால என்னால கொஞ்சம் கண்டினியூஸா பேச முடியல, டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனால. முதல்ல என்ன சொன்னா 3 மடங்கு கொடுத்தது தவறு, எனக்கு டேட்டா கொடுங்கன்னு கேட்டாங்க, டேட்டா கொடுக்குறோம். ஒண்ணு. 900 crores உங்களுக்கு நீங்க எங்களோட உரிமை தொகை தானே, உரிமை தொகையாக இருந்தாலும் எதற்கு செலவிடப்பட வேண்டும் என்று 14th ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்பெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் எல்லாரும் கையெழுத்து போட்ட ஒரு டாக்குமெண்ட். அதை மீறி நம்மளால போக முடியாது, சரிங்களா? சோ அதனால என்ன சொல்றேன்னா, தமிழகத்திற்கு அந்த டெவல்யூஷன் ஸ்கீம் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது பணம். அதாவது ஜிஎஸ்டி வந்ததுனால ஏதோ மேல வருமானம் போயிடுச்சு, நமக்கு வரவே இல்லை கிடையாது. பாதி பணம் நமக்கு கல்லா கட்டுறாங்க. உடனே 18% வரி வந்ததுன்னா 9% கல்லா நமக்கு நம்ம தமிழக அரசாங்கம் இல்ல. அப்ப அதேதான் மத்திய அரசாங்கத்துக்கும் பொருள் வருமா கல்லா கட்டுறது? அதெல்லாம் அந்த சொல்லாடல்கள்லாம் ரொம்ப தப்பா வரும் புரிஞ்சுக்கிறது. அதனால 18% நிதி வருது அப்படி சொல்லி என்னன்னா, இப்ப அடுத்த கான்ஸ்டன்டைன் என்ன சொல்லுவாரு, அப்ப நீங்க எவ்வளவு கல்லா கட்டுறீங்கன்னு கேட்டாருன்னா அது வேற மாதிரி போயிடும் அந்த உரையாடல். அதனால நான் என்ன சொல்றேன், ஓகே, அதாவது நம்மளோட கேஷ் அக்கவுண்ட்டுக்கு வருகிறது, போறீங்களா? இப்ப கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்குமா? 9% தமிழக அரசாங்கத்துக்கு கேஷ் அக்கவுண்ட்டுக்கு வருது, மீதி 9% மத்திய அரசாங்கத்துக்கு போகிறது. அதுல இருந்து 41% டெவல்யூஷன் ஸ்கீமாக நமக்கு வருகிறது. அந்த மாதிரி வந்த தொகை தான் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரி. அதனால மக்கள் பே பண்ற வரி பணத்தில இருந்தா அரசாங்கங்கள் எல்லாம் நடக்குது, மாநில அரசாங்கம் சரி, மத்திய அரசாங்கம் சரி, ரைட்டுங்களா? நம்ம எப்ப ஏதாவது ஒண்ணு இப்போதைக்கு டேட்டா இது கொடுத்தோம்னா அடுத்த இதுக்கு ஜம்புக்கு போறோம், கோல் போஸ்டுக்கு போறோம்.
இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னும் 10,000 கோடி ரூபாய் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எம்பி ஐயா வில்சன் ஐயா அவர்கள் பாராளுமன்றத்துல கேள்வி பதில் எழுப்பினாங்க. அதற்கு நிர்மலா சீதாராமன் வந்து குறிப்பாக பதில் சொன்னாங்க, 4,573 கோடி ரூபாய் உங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் இருக்கு, அதுக்குண்டான சிஏஜி ஆடிட்ட கொடுங்க, நாங்க தரோம்னு சொன்னாங்க. அந்த 4,573 ரூபாய் வேற எங்க இருந்து எடுக்கலங்க. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 22-23 சமர்ப்பிச்சோம் இல்லையா, அதுல கொடுத்திருக்கோம். நீங்க 4,573 சொல்லிட்டு நிதிநிலை அறிக்கையில கொடுத்துட்டு 10,000 கோடின்னு பாராளுமன்றத்துல சொல்லும் போது எதுங்க முன்னுக்கு முரணா இருக்குது? ஓகே, இதுக்கான ஆதாரங்களை கேட்டா வந்து பேக் அடிச்சுட்டு போறோம். உங்க கேள்வியில அவர் சொல்ற சிஏஜி ரிப்போர்ட்டை நாங்க மறுக்கவே இல்லையே. இதே சிஏஜி ரிப்போர்ட்டை எப்பவுமே விவாதிச்சிட்டோமே. நான் என்ன கேக்குறேன், வாட் இஸ் த பெர்சன்டேஜ், அதை பேசுங்கிறேன். ஒன்றிய அரசுக்கு நாங்க கொடுத்த நிதியில 5% எங்களுக்கு 2014 வரைக்கும் தரப்பட்டது. இப்ப நீங்க 4% தர்றீங்க. அமௌண்ட் கூடுறது பிரச்சனை இல்லைங்க, அது ஒரு விஷயமா. 25,000 இருந்து 70, அதான் நான் முதல்ல சொன்னேன். என்னமோ நீங்க புதுசா அண்ணா என்கிட்ட டேட்டா இருக்குண்ணே, டேட்டா வச்சிட்டு தான் உங்களை அடிக்கிறேன். நான் திமுக இல்ல, நான் சாதாரண மனிதன். நீங்க சொன்னீங்க சொல்றீங்களே, அப்புறம் எப்படி நீங்க சாதாரண மனுஷன்? நாங்க கொடுத்தோம் சொல்லும் போதே எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல நீங்களே மாற்றீங்களா? நீங்க உங்க டேட்டா சொல்லுங்க, பதில் உங்களை அப்படி தப்பா சொல்ல. நீங்க வலதுசாரி, ஆனா நான் மதிக்கிறேன். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, நாங்க பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது 25,000 கோடி, இப்ப 75,000 கோடின்னு. வாட் இஸ் த பெர்சன்டேஜ்? அதானே நியாயம்? உங்களுக்கு நான் 10 ரூபா தந்து நீங்க எனக்கு 4 ரூபா தந்தா அது 4%. சரியா? 40%. அதே இது நான் உங்களுக்கு 100 ரூபா தந்து நீங்க எனக்கு 40 ரூபா தந்தா அதுவும் 40% தான். நீங்க என்ன சொல்லக்கூடாது, 4 ரூபா முதல்ல கொடுத்தேன் கான்ஸ்டன்டைனுக்கு, இப்ப நான் 40 ரூபா கொடுக்குறேன், 10 மடங்கு அதிகமாயிட்டுன்னு சொல்லக்கூடாதுல்ல. அது வந்து நம்மள மாதிரி அறிவாளிகள் ஏத்துக்கிற விஷயமா என்ன? சரி, ரைட். என்ன உங்க கணக்கு என்ன சொல்லுங்க சுப்ரமணியன்? எஸ், அதாவது முதல்ல நீங்க வந்து 3 மடங்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சதவீத கணக்குல சொல்லுங்க. நம்ம நிதி, அதாவது அமௌண்ட்டா அதை பார்க்க முடியாது அப்படிங்கறத நம்ம நிறைய விவாதிச்சிருக்கிறோம். ஏன்னா பட்ஜெட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, விலைவாசி பல்வேறு அம்சங்கள் இருக்கு அதுல. அப்ப இந்த இடத்துல பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் என்ன அப்படிங்கறத கேட்கிறாரு கார்த்திகை செல்வன். 14th ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணது வந்து அக்டோபர் 2013. சரிங்களா? 2014 அதுல தான் வந்து இவங்க அப்ரூவ் பண்றாங்க. சோ இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்களோ முந்தைய உள்ள யூபிஏ அரசாங்கம் அதை வந்து அப்படியே வந்து செயல்படுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக 543 எம்பிக்கள் இருக்கிற பாராளுமன்றத்துல செயல்படுத்தின இந்த பினான்ஸ் கமிஷன் இதுதானே வந்து கொண்டு வராங்க. அதுல ஏதாவது தவறுதல் இருந்தா நீங்க வாங்க 2024 ஆட்சி அமைக்க போறேன்றீங்க இல்லையா, அப்ப மாத்துங்க. என்ன புதிய அதுல மாற்றுக்கிறது இல்ல சார். அதாவது நீங்க அப்படி சொல்லிட்டா ஆர்குமெண்ட் வேற. அதாவது மேண்டேட் இருந்துச்சு, நாங்க இதை பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அது வேறு. அந்த மேண்டேட் அப்ப அது வந்து மக்கள் மத்தியில அவங்க கொண்டு போதான் செய்வாங்க. இதுதான் சரியா, மேண்டேட் இருக்குன்னு இதெல்லாம் செய்யறாங்க, மாநிலத்துக்கான நிதி இல்ல, அல்ல மாநில உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு அவங்க ஒரு ஆர்குமெண்ட் வைப்பாங்க. அது பப்ளிக் ஃபோரம் பறிக்கப்படவில்லை என்பதுதான் இங்க இருக்கிற வாதம். அது மக்கள் முடிவு பண்ணி அதுதான் கவர்னன்ஸ் பாலிடிக்ஸா மாறுற இடம். நம்ம கவர்னன்ஸ் பத்தி திரு அர்ஜுனமூர்த்தி சொன்னாரு, நம்ம இதை வந்து லார்ஜ்லி எக்கனாமிக் இஷ்யூவா பேசணும், ஸ்டேட் சென்ட்ரல் இஷ்யூவா பேசணும்னாரு. பட் இதுதான் இப்ப வந்து இதுவா இருக்கு, எங்களோட ஸ்டாண்ட் இதுதான் போயிட்டா அது வேற. அதனாலதான் அந்த கேள்வி வருது. நான் திரு